வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு டைம் மெஷின்ல ஏறி 1980களோட அந்த ரஃப்பான முரட்டுத்தனமான சினிமா உலகத்துக்கு ஒரு பயணம் போக போறோம். குறிப்பா 1982ல் வெளிவந்த பட்டணத்து ராஜாக்கள் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஸ்பெஷலான அனாலிசிஸ். இத வெறும் பழைய படம்னு ஒதுக்கிட முடியாதுங்க. தமிழ் ஆக்ஷன் சினிமாவோட வரலாற்றை தெரிஞ்சுக்க இது ஒரு மிகச்சிறந்த பின்னோக்கு ஆய்வு. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 1980கள்ல மெட்ராஸ் மாதிரியான நகரங்கள்ல சாதாரண மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு? அந்த காலகட்டத்தோட சமூக போராட்டங்கள், ஏமாற்றங்கள், நடுத்தர மக்களோட கோபங்கள் இதெல்லாம் தான் அந்த காலத்து படங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு இருக்கிற நம்ம இளைய தலைமுறை ரசிகர்கள் கிளாசிக் படங்களை முழுசா ஃபீல் பண்ணணும்னா அந்த காலத்து மக்களோட இந்த வாழ்வியல் போராட்டங்களை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட அந்த நிஜமான வலியும் கோபமும் தான் திரையில ஆக்ஷனா வெடிச்சுது. சரி, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான யதார்த்த கதைய எப்படி திரையில கொண்டு வந்தாங்க? கேமராவுக்கு பின்னாடி இந்த முரட்டுத்தனமான நாடகத்தை செதுக்கியது யாருன்னு இப்ப பார்க்கலாம். மார்ச் 5, 1982ல PSV சினியார்ட்ஸ் தயாரிப்புல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட மிகப்பெரிய தூண் யாருன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இயக்குனர் S.A. சந்திரசேகர் சார் தான். அந்த காலத்துல நகரத்துல நடக்கிற தப்பு தண்டாக்களை ரொம்ப தைரியமா அவரோட சிக்னேச்சரான கிரிட்டி ஸ்டைல சொல்றதுல அவருக்கு நிகர் அவரே தான். அவருக்கு பக்கபலமா சங்கர் கணேஷ் அவங்களோட அதிரடியான மியூசிக் உண்மையிலே அந்த சமூக போராட்டங்களுக்கு ஒரு தனி உயிரை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தை நாம சும்மா ஒரு ஆக்ஷன் படம்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது ஒரு ஆக்ஷன் டிராமான்னு சொல்றதுதான் ரொம்ப ஆப்டா இருக்கும். ஏன்னா சாதாரண மனுஷனோட அன்றாட பிழைப்பு போராட்டங்களை அப்படியே யதார்த்தமா காட்டி அதே சமயம் தியேட்டர்ல சீட் நுனியில உட்கார வைக்கிற அளவுக்கு கமர்ஷியல் ஆக்ஷனையும் ரொம்ப சூப்பரா மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வர்ற படங்கள்ல நம்ம எக்கச்சக்கமான CGI, ரோப் ஃபைட், பலத்த பாதுகாப்போடு எடுக்கப்படுற சண்டை காட்சிகளை பாக்குறோம் இல்லையா? ஆனா பட்டணத்து ராஜாக்கள் படத்துல வர்ற ஆக்ஷன் காட்சிகள் ரொம்பவே ராவா, எந்த ஒரு டெக்னாலஜி கலப்பும் இல்லாம நிஜமாவே செம்ம முரட்டுத்தனமா இருக்கும். ஒரு பக்கம் உங்களை கனெக்ட் பண்ற மாதிரி நிஜ வாழ்க்கையோட கஷ்டங்கள், இன்னொரு பக்கம் அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்க முடியாத அதிரடி திருப்பங்கள். இந்த ரெண்டையும் எப்படி இவ்ளோ நேர்த்தியா பேலன்ஸ் பண்ணாங்கங்கிறது தான் இந்த படத்தோட உண்மையான சக்சஸ். ஓகே, இப்போ இந்த கதையோட நட்சத்திரங்களை பத்தி பேசுவோம். ஒரு மாபெரும் ஆக்ஷன் ஹீரோ எப்படி உருவானார் அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் மற்றும் சில்க் ஸ்மிதா நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்தோட சினிமா கேரியர்ல இது ஒரு மிக முக்கியமான மைல்கல். அவருடைய அந்த கம்பீரமான வெண்கல குரல்ல அவர் பேசுற பவர்ஃபுல்லான வசனங்கள், யதார்த்தமான உடல் மொழி, அப்புறம் அந்த முரட்டுத்தனமான சண்டை காட்சிகள் இதெல்லாம் சேர்ந்துதான் அவரை தமிழ் சினிமாவுல ஒரு அசைக்க முடியாத ஆக்ஷன் ஹீரோவா மாத்துச்சு. அவருடைய அந்த டஃப் ஆன ஹீரோ இமேஜ் இங்க இருந்துதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேரூன்ற தொடங்குச்சு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. 1980களோட ஆரம்பத்துல வந்த இந்த மாதிரியான யதார்த்தமான முரட்டுத்தனமான நகர்ப்புற கதைகள் தான் நம்மோட பல மாபெரும் ஆக்ஷன் ஹீரோகளுக்கு ஒரு ஆழமான அஸ்திவாரமா இருந்திருக்கு இல்லையா? பட்டணத்து ராஜாக்கள் மாதிரியான படங்கள் வெறும் கதைகளா இல்லாம ஒரு முழு காலகட்டத்தின் ஆக்ஷன் சினிமாவுக்கான பாடமா எப்படி அமைஞ்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே இந்த கிளாசிக் படைப்போட மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன்.